மொபைல் ஜெர்னலிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விஷயத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் பேசுகிற அது ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனோட பரபரப்பான பேச்சு தான். அப்படி என்ன பேச்சு, பரபரப்பான பேச்சு, அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு, அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆட்சியில் பங்கு வேண்டும், விசிகாவுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் பேட்டி, முக்கியமான தொலைக்காட்சிக்கு எல்லாருக்குமே பேட்டி கொடுத்துட்ருக்காரு. எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, ரெண்டாவதாக ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது, விசிகாவுக்கு மட்டும் இல்லை, சிபிஎம் சிபிஐ அவங்கள மாதிரி கூட அமைச்சரவையில் சேர்க்கணும், ஏன்னா கூட்டணி கட்சியில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை ஆதவ் அர்ஜுன் சொல்கிறாரு. இதில் என்ன திமுகவினருக்கு இடையே கொந்தளிப்பு அப்படின்னா, கூட்டணியிலே இருந்துட்டு வாக்கு சதவீதத்தை வாங்கிட்டு கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிட்டு இது மாதிரி விசிகா இது மாதிரி பேசுறது ஒரு நியாயமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இப்போ திமுகவினுடைய பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஆந்திராவிலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி தான் இருக்குது. பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கார், சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வராக இருக்கார். பவன் கல்யாணோட 20 பேர் ஜெயிச்சிருக்காங்க, 21 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் பார்த்தோம்னா ஒரு 3 பேர் அமைச்சராக இருக்காங்க. அவங்களுடைய இணக்கமான ஒரு விஷயங்கள் தான் இந்த இது. அதை தமிழ்நாட்டில் எப்படி சாத்தியமா அப்படின்னா, சாத்தியப்படுத்தலாம். எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னா, இப்போ திமுக மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. மெஜாரிட்டி இல்லாமல் இன்னொரு 3 எம்எல்ஏ வேணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நேரடியாகவே பார்த்தோன்னா உதயநிதியை தாக்குற மாதிரியே இருக்குது. இவருக்கு எதுக்கு துணை முதல்வர், எங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு துணை முதல்வராக கொடுக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி உதயநிதியை நேரடியாகவே தாக்குற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தில் பார்த்தோங்க அப்படின்னா ராஜா அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவித்திருக்காரு. இது திருமாவளவனுக்கு தெரிந்து தான் இது அவர் பேசியிருக்க மாட்டார், அது மாதிரி பேசியிருந்தால் பார்த்தோங்க அப்படின்னா அவர் விட்டுருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராசா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆதவ் அர்ஜுன் தொடர்ந்து எல்லா பிரபலமான தொலைக்காட்சிகள்லாம் பேட்டி கொடுக்கும்போது இதை திருமாவளவன் அவர்கள் பார்க்காம இருந்திருப்பார், இல்லை அவர் கண்டிக்காமல் தான் இருந்திருப்பாரோ. ஆனால் இந்த விஷயங்கள் அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கூட்டணி உடையுமா அப்படின்னு ஒரு சாத்தியமாக நான் பார்த்தோன்னா, பலதரப்புப்பட்ட அரசியல் தலைவரோட ஒரு 2 நாளாகவே ஒரு கணிப்புகள் நான் கேட்டுட்ருக்கேன். இது மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, கூட்டணி எப்படி இதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை திமுகவே வெளியே தள்ளலாம் அப்படின்னா கூட கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் கூட்டணியை விட்டு நம்ம போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்களை நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயந்தான். நானும் இப்போ அதை சொல்கிறேன். கண்டிப்பாக கூட்டணி விட்டு அவர் போக மாட்டார். இது வரைக்கும் எச் ராஜா தான் சொல்லி நீங்கள் பார்த்துருப்போங்க, எதுவாக இருந்தாலும் அட்மின் செஞ்சிட்டார் அப்படின்னு. இப்போ அந்த விஷயத்தை இப்போது திருமாவளவன் அவர்களே கையில் எடுத்திருக்காரு. அட்மின் தான் எல்லாமே செய்கிறாங்க, ஏதாவது ஒரு பதிவு போட்டு அதை எடுத்தாங்க அப்படின்னா பிஜேபிக்கு அது கை வந்த கலை, அட்மின் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா திருமாவளவனே அது மாதிரி போடும்போது நிறைய பேருக்கு வியப்பாக இருக்குது. என்னடா அது எச் ராஜாவோட இடத்த இவர் பூர்த்தி செய்கிறாரா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வியப்பாகவே இருக்குது. இந்த ஆதவ் அர்ஜுனோட பேச்சு திருமாவளவன் கண்டிப்பாரா அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்குது. அவர் கண்டிப்பாரான்றத விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கண்டிக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அவரை கண்டிக்க மாட்டார் அப்படின்னா, அவர் அது மாதிரியான ஒரு பொசிஷனில் அவர் இருக்கார். ஏன்னா அவர் கண்டிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு விகடனுக்கு அவர் பேட்டி அளிக்கும் போதே அவர் கண்டிச்சிருக்கணும். நான்ப்பா திடீர்னு நீ இது மாதிரி பேசிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவர் கண்டிச்சிருக்கணும். தொடர்ந்து இப்போ ஒரு 3-4 முக்கியமான தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது பார்த்தோம்னா இது வரைக்குமே அமைதியாக இருக்கார், எந்த ஒரு இதுவும் பண்ணலை அப்படின்னா அவருக்கும் அவர் பேசுகிறதுல உடன்பாடு இருக்குது அப்படின்றது தான் இது வரைக்குமே ஒரு அர்த்தம். இந்த விஷயங்கள் பார்த்தோங்க அப்படின்னா 2026 தேர்தல் நெருங்க ஒரு பூகம்பமாக வெடிச்சிட்ருக்கு. காங்கிரஸும் நம்ம தனித்து நிற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் போயிட்டுருக்கு. திமுகவுக்கு எதிராகவே ஒரு போராட்டம் வச்சுருக்காரு. அது அப்படி தான் நம்ம சொல்லணும். என்னன்னா கூட்டணி கட்சியிலே இருந்து, ஏன்னா நம்ம எப்படின்னா மதுவுக்கு எதிராக அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் திமுகவுக்கு, ஏன்னா இவங்க கிட்ட தான் எல்லா ஆட்சி அதிகாரம் எல்லாமே இவங்க கிட்ட தான் இருக்குது. அது தெரிஞ்சே அவர் பண்ணுற விஷயங்கள் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும். அதனால் தேர்தல் நெருங்க திமுகவும் கொஞ்சம் நெருக்கடியில் தான் கொஞ்சம் இருக்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்தோங்கன்னா அவங்க மெஜாரிட்டியிலே இருக்கிறாங்க. இதில் திமுகவினரை கொந்தளிக்கும் ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, ஆதவ் அர்ஜுன் அவர்கள்
எங்களால் தான் வந்து திமுக வந்து மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்கு அப்படின்ற வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது முழுக்க முழுக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ரவிக்குமார் அவர்கள் வந்து சொல்கிறார், இல்லை நாங்களே வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கிறோம் அப்படின்னா திமுக தான் அது வந்து காரணம், அவங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபட்டிருக்கோம், ஆனால் நாங்கள் வந்து இந்த இதில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து திமுக தான் வந்து முக்கிய வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் அவர்களே வந்து சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் வன்னியரசுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது மாதிரி ஆதவ அர்ஜுன் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ கட்சிக்குள்ளே என்ன நடக்குது? அப்போ வந்து பார்த்தோன்னா ரவிக்குமாருக்கு ஒரு கருத்தாக இருக்குது, வன்னியரசு ஒரு கருத்தாக இருக்குது, ஆதவ அர்ஜுனுடையது ஒரு கருத்தாக இருக்குது, திருமாவளவன் அவர்களுடையது ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ 4 பக்கமும் 4 கருத்துக்கள் இருக்கும்போது அப்போ கட்சிக்குள்ளே என்ன தான் நடக்குது? அப்போ கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லையா அப்படின்ட்டு நான் கேட்கல, பல தரப்பு மக்களே கேட்குறான்னு கூட அதை சொல்லலாம். 2ஆம் தேதி வந்து மது ஒழிப்பு மாநாடு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து வச்சுருக்காரு. 2026 தேர்தல் நெருங்க திமுகவுக்கும் சரி விசிகாவுக்கும் சரி எப்படி ஒரு முற்றுப்போக்கலாகவே வந்து இருக்குது. ஏன்னா இன்னும் 15 மாதங்களே தேர்தல் வர நிலையில் இது மாதிரி ஒரு முற்றுப்போக்காகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விசிகாவுக்கு மொத்தம் 5 சீட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த 5 சீட்டில் 4 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி களத்தில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனும் இருக்கார். இப்போ அவருக்கும் வந்து ஒரு சீட்டு கொடுக்கணும். அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற 4 பேர், அதுக்கப்புறம் வன்னியரசு தோத்தார், அவருக்கு ஒரு 5 சீட்டு, அப்போ ஆதவ அர்ஜுனோட சேர்த்து 6 சீட்டு. அப்போ கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குறதுனா ஒரு ப்ரெஷரும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இப்படி ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனி இந்த கூட்டணி அப்படியே தொடருமா இல்லை உடையுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.